யூடியூப் மூலியமா ரொம்பவே பிரபலமான ஒரு யூடியூபர் தான் கஜேந்திரன் அவர்கள். இவர் வந்து ஒரு நெறைய நீங்க வந்து பார்த்துருக்கலாம். நெறைய கான்டென்ட் மேக்கரா இருந்திருக்காரு. ஸோ, இவர் தான் பராசக்தி படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஸோ, இவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துல அவர் வந்து என்ன போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்டின்னா, அ அவங்களுடைய அம்மா கடந்த 6ஆம் தேதி, அதாவது ஜனவரி 6, 2026ஆம் தேதி வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு. என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. என்னுடைய ஃபேஸ வந்து பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கணும் அப்டின்றதுக்காக. ரிலீஸ் கிட்ட நெருங்கிடுச்சு. ஆனா, அதுக்குள்ளேயே என் அம்மா வந்து மறைஞ்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே, என் அம்மா என் கூடவே தான் இருக்காங்க அப்டின்னு நான் வந்து நம்புறேன் அப்டின்னு வந்து சொல்லிட்டு இந்த ஒரு பராசக்தி படத்துல ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்த சுதா கொங்கரா மேம்க்கு என்ன ரொம்ப ரொம்ப வந்து தேங்க் பண்ணிக்கிட்டாங்க. என்ன வந்து அந்த அளவுக்கு நம்புனாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காங்க. நான் இத வந்து மறக்கவே மாட்டேன். என்னுடைய லைஃப் டைம் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் சார வந்து டேக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆ நீண்ட காலமாகவே எனக்கு ஒரு அட்மைரரா இருந்திருக்காங்க. அண்ட் அவரு கூட வந்து இதற்கு முன்னாடி டான் படத்துல கம்பெனி ஆர்டிஸ்ட்டா நான் வந்து வொர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னு நான் வந்து காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் சுதா கொங்கரா மேம் மூலியமா எனக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ரொம்பவே தேங்க் பண்ணி அண்ட் ஜிவி பிரகாஷ் சாருக்கு தேங்க் பண்ணி மொத்தமா படக்குழுவினர்கள் அனைவருக்குமே வந்து தேங்க் பண்ணியிருக்காரு. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.